ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து சன்ஃபார்மா அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி இந்த வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ சன்ஃபார்மா இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் ரீசெண்டாக ஏன் இந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத என்னோடய செல்ஃப் அனலைசிஸும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் யாரையும் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ இப்போ நான் சன்ஃபார்மா ஸ்டாக்கு ஆல்ரெடி நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா 117 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்காக பொசிஷ்னலாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாக் எப்போ நமக்கு லாபம் வருதோ அப்போ நம்ம விற்றுக்கலாம். அந்த மாதிரி வாங்கினோன்னா நமக்கு வந்து டைம் எக்ஸ்பைரி ஆகிறது இல்லை இன்ட்ராடேலெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாளில் வந்து திரும்ப அதை செல் பண்ணிடணும் அப்படின்ற டிமாண்ட்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கிறதுனால நம்ம வந்து கேஷ் ஆன் கேரியில் தான் வாங்க போகிறோம். இந்த ஸ்டாக் நமக்கு எப்போ லாபம் வருதோ அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுவோம். அவ்வளோதான் ஸ்விங் ட்ரேடிங்கு ரூல்ஸு. ரொம்ப சிம்பிளான ரூல்ஸு. ஆனால் இதுதான் வந்து பெஸ்ட்டான ட்ரேடிங் மெத்தடு. இதில் தான் வந்து நிறைய வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் நிறைய பேர்கிட்ட அந்த அளவுக்கு வந்து கேஷ் அவைலபிளாக இருக்காததுனால நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணி லாஸ் பண்ணுறீங்க. ஸோ ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டாக்கை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சன்ஃபார்மா ஸ்டாக் வந்து இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். இதை ஏன் நான் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மினிமைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சா, டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துட்டு திரும்பவும் வந்து ஸ்டாக் கொஞ்சம் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த லெவலை. எப்போல்லாம் வந்து இந்த ஹையை வந்து தொடும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் பண்ணி மார்க்கெட் கீழே போச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் வந்து நமக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்ததுனால என்ன ஆகுதுன்னா, ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பையர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுது. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டாக் வந்து திரும்பவும் கொஞ்சம் கீழே இறங்கி டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏறும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கான வாய்ப்பு இல்லை. டேரெக்டாக வந்து ஒரு புல் கேண்டில் கொடுத்து நல்லா மேலே தான் போயிருக்கு. நான் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்துட்டேன் லோலியே. ஸோ இந்த இடத்துல பொசிஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுவோம். 1 வீக்கில் ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்றத ரெக்கார்டிங்ஸை ஃபைனல் வந்து நான் ரிசல்ட்டை இதில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்தது. அதுவும் இல்லாமல் இது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு பேட்டர்ன், அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த இடம். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும். டெக்னிக்கலாகவும் கன்ஃபார்ம் பண்ணணும். ட்ரெண்ட் லைனு, அப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி நிறைய பார்க்கணும். ஸோ இதில் நான் என்ட்ரி எடுக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ட்ரேட் எடுத்தேன். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டாக்கை நான் வாங்கினதுனால நீங்களும் வாங்கணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை எடுத்து வச்சு பாருங்கள். மேபி இது இன் ஃப்யூச்சரில் வந்து இது மேலே போகுதா என்னன்றதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எதுலேயுமே 100% கேரண்டி கிடையாது. ஸோ உங்களுக்கும் தெரியும், மார்க்கெட்டில் இத்தனை வருஷம் இருக்கிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது போல் வீடியோஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.